ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்ஸரை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்எல்பி வந்து நமக்கு ஓஎஸ்ஐ மாடலில் வந்து 4th லேயரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து என்எல்பி மூலமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்எல்பி யூஸ் பண்ணி நீங்கள் டிசிபி இல்லை யூடிபியோட டிராஃபிக்கை வந்து நீங்கள் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ ஏஎல்பியை விட இது என்எல்பி வந்து நமக்கு லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு அவைலபிள் ஜோன்லேயும் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வந்து இதில் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்எல்பியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ டிசிபி இல்லைனா யூடிபி டிராஃபிக்கு. ஸோ இந்த டார்கெட் குரூப்பில் வந்து நம்ம EC2 ஆட் பண்ணலாம், இல்லைனா ஐபி அட்ரஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ டார்கெட் குரூப்பில் நம்ம ஏஎல்பியும் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹெல்த் செக்கில் வந்து நம்ம டிசிபி அப்புறம் HTTP அப்புறம் HTTPS வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்எல்பி டெமோ வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்க டைமில் நம்ம வந்து லோட் பேலன்ஸர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ லோட் பேலன்ஸர் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் கொடுங்க. ஸோ க்ரியேட் கொடுத்துட்டு இதில் நெட்வொர்க் லோட் பேலன்ஸர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீம் வந்து நம்ம இன்டர்நெட் ஃபேஸிங் இல்லை இன்டர்னல் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பப்ளிக் யூஸ் பண்ணுறது இன்டர்நெட் ஃபேஸிங் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்டர்னலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இன்டர்னல் மாற்றிக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் டைப் வந்து நம்ம IPv4 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் IPv6 யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டூயல் ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விபிசி நம்ம ஒரு டிஃபால்ட் விபிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சப்நெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் 1A 1B செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எலாஸ்டிக் ஐபி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த எலாஸ்டிக் ஐபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணாதால் எனக்கு இந்த ஆப்ஷன் வரல. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து லான்ச் விசார்ட் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங்கில் வந்து நம்ம டார்கெட் குரூப் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஒரு டார்கெட் குரூப் இல்லை. ஸோ நம்ம டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டார்கெட் குரூப் கொடுங்க. ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஒரு டார்கெட் டைப்பை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஐபி அட்ரஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாம்டா ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏஎல்பியை கூட நீங்கள் வந்து டார்கெட் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதால இன்ஸ்டன்ஸே கொடுக்குறேன். டெமோ டீச்சின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம இப்போது டிசிபி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிசிபியில் 80 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐபி அட்ரஸ் டைப் வந்து நம்ம IPv4 தான். அது மாதிரி விபிசி வந்து டிஃபால்ட் விபிசி. ஸோ ஹெல்த் செக் வந்து நீங்கள் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம HTTPயோட ரூட்டில் தான் நம்ம ஹெல்த் செக் இருக்குது. ஸோ index.html. ஸோ டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. ஸோ அவைலபிள் இன்ஸ்டன்ஸில் நம்ம போகணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ரன்னிங் காட்டுது. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம எந்த போர்ட்டில் வந்து நம்ம அப்ளிகேஷன் லிசன் ஆகுதோ அதை கொடுத்துட்டு நம்ம இன்க்ளூட் கொடுக்கலாம். ஸோ 80 தான் நம்ம லிசன் பண்ணுறோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் கொடுக்கலாம். ஸோ இப்போ டிஜி இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லோட் பேலன்ஸரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ லோட் பேலன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ப்ரொவிஷனிங்கில் தான் இருக்குது. ஸோ ஆக்டிவ் வரணும். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் வந்து LT வந்துடுச்சு. ஸோ நம்ம லோட் பேலன்ஸர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம லோட் பேலன்ஸர் ஸ்டேட்டஸும் ஆக்டிவ் வந்துடுச்சு. ஸோ நம்ம டிஎன்எஸ் வந்து நம்ம கால் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்எல்பியோட URL போட்ட உடனே நமக்கு வெல்கம் டு சர்வீஸ் ஒன் வந்துருச்சு. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் டிசிபி இல்லை யூடிபி டிராஃபிக் வந்து நீங்கள் என்எல்பியை யூஸ் பண்ணி நீங்கள் டிராஃபிக்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்எல்பியோட டெமோ வந்து பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.